Hello friends, welcome to our channel கோவை சமையல். ஸோ இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1 கப் சன்னாவை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச தண்ணியோடவே இதை நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4லிருந்து 5 விசில் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். 5 விசில் வரைக்கும் நல்லா குக் ஆகிருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சி, 6லேருந்து 8 பல் பூண்டு. பூண்டு சின்ன சைஸாக இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 தக்காளி சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக்காகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வாசனைக்காக 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, இது கூடவே நம்ம வேக வச்சுருந்த சுண்டல் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பூரி, சோளா பூரி, சப்பாத்தி, இட்லிக்கு கூட மேட்ச் ஆகும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.